படம் நல்லா இருந்துச்சுண்ணா, பயங்கரமாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆக்டிங்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. எமோஷனலாக கொஞ்சம் லாஸ்ட்டு காட்டினாங்க. கேரக்டர் வந்து ஷூ கீப்பர் கேரக்டரு. அவர் ஒரு புது தத்து வளர்ப்பார். அது லாஸ்ட்டு அவருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும். அதனால் ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியாக லைஃப் போகும். உண்மையான விலங்கு தாங்க ப்ரோ காட்டுறாங்க. எல்லாமே உண்மையான விலங்கு தான். காமெடிலாம் அங்கங்கே வருது ப்ரோ. இல்லை மொத்தமாக எல்லாருக்கூடையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எல்லாத்துக்குமே பண்ணுறாரு. பிடிச்ச சீன்னா அந்த இதான் காட்டுக்குள்ளே புளி எடுத்துகிட்டு போகும்போது வளர்க்க முடியாமல் அவரே வளர்த்து அளவுக்கு தான் அவங்க பிடிச்ச சீன். கதை வந்து நேச்சுரல் அவேர்னஸ் தானா, நல்லா இருக்குது. காடுகளை பற்றி கதை, புளி வளர்க்குறது. அண்ணன் வந்து ஆக்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட்டாக நல்லா அழிவுற சீனாகட்டும் எல்லாமே செம்மையாக அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வேறு லெவல். அவர் வந்து காமெடி ஜர்னியில் பார்த்தது வேறு, இங்கே வந்து சென்டிமெண்ட் ஜர்னியில் பார்த்தது வேறு. நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. வெளியே காட்டூர்லேருந்து இது ஒய்ஃப் கிட்ட வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நல்ல காமெடி, நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. லவ்லாம் சொல்ல தேவை, நல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லேருந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் எமோஷனல் சீனாக நல்லா காட்டுவாங்க. அவரோட ஆக்டிங் வந்து நல்லாயிருக்கு, சூப்பராக. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம். எல்லாமே கரெக்டாக நேச்சுரலாக தானே காட்டியிருக்காங்க, நேச்சுரலாக தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே படம்லாம் நல்லா பிடிச்சிருந்ததுன்னு, எங்கேயும் லேகெலாம் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக அழகாக கொண்டு போயிருக்காங்க. இல்லை உண்மையான புலி தானே. கடைசியில் அந்த இதையே காட்டுவாங்க, கடைசியில் அந்த ஷூட்டிங் எடுத்த இதையே காட்டுவாங்க, வீடியோவாக போடுவாங்க. எல்லாமே ஒரிஜினல் தான். காட்டை பற்றி சொல்கிறாங்க தலைவர். காட்டில் இப்போ என்ன நடக்குது, இது வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அதை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தடை வந்தால் நல்லா இருக்குமோ அவங்க நோக்கம். உள்ள நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தடை வச்சா நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு இது. மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற உறவை பற்றி வெளிப்படையாக காமிச்சிட்டாங்க. சென்டிமெண்ட் நல்லா இருக்குது, காமெடியாகவும் இருக்குது. படம் நல்லாவும் இருக்குது, அப்படியே நல்லா போகுது. காட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி, லாஸ்ட்டாக ஜூவில் இருக்கிற மாதிரி, காட்டில் ட்ராவல் பண்ணி ஜூக்கு போன மாதிரி. சென்டிமெண்ட்டு சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட்ஸ் அவர் எப்பயுமே காமெடியாக பார்த்து இன்றைக்கி ஹீரோவை பார்க்கறது ரொம்ப இந்த புதுசாக இருக்குது எங்களுக்கு. அவ்வளோதான். கிட்ஸுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும் ப்ரோ. முக்கியமாக சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு பிடிக்கும் கன்ஃபார்ம். ஏன்னா நானும் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி தான். பாட்டு இருக்குது தலைவா. பாட்டு அதுக்கு கரெக்டாக இருக்குது, சென்டிமெண்ட் கரெக்டாக இருக்குது. படம் நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல வந்துருக்கு? மனுஷங்களை நம்புறதோட மிருகங்களை நம்பிடலாம், அனிமலை நம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எமோஷ்னலாக மிருகம் வந்து நம்மள்ட்ட வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி, அனிமல் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி. எஸ் ப்ரோ பெர்ஃபார்மன்ஸ் தரமாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ்லாம் தாறுமாறாக இருக்குது ப்ரோ. எந்த ஒரு ப்ரோ காட்டிலேயே நடக்கும் ப்ரோ. எண்ட் ஆஃபில் வந்து ஜூவை காட்டுவாங்க ப்ரோ. புகழுக்கு வந்து ஜூவில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி போட்டு அவருக்கு வந்து அங்கே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. தரமாக இருக்குது. வாட் ப்ரோ? அந்த மூவியா? அந்த டைகர் தான் ப்ரோ மூவியே. அந்த அனிமலுக்கோசரம் இப்படி அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறான்றது தான் மூவியே. அதை காட்டில் கொண்டு விட போவாங்க. அது காட்டில் விடுறதோட, ஏன்னா காட்டில் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து என்னென்ன நடக்குது, ஃபாரஸ்ட் அடிக்கிறது அது மாதிரி நடக்கிறதால அவங்க வந்து காட்டில் விடுறது சேஃப் இல்லை. அதுபோல் நம்ம வீட்டிலே வளர்த்தலான்ட்டு அவர் வீட்டிலே வளர்ப்பார். அதான் ப்ரோ மூவி. ப்ரோ காமெடியும் இருக்குது ப்ரோ, காமெடியும் இருக்குது. அவரோட முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காரு. தரமாக இருக்குது ப்ரோ படம். சப்போர்ட் மேலும் மேலும் வளர்ந்து வருவார் ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ படம். வாட் ப்ரோ? நல்லா இருக்குது ப்ரோ. எதுவுமே அந்த செட் ஆகாத மாதிரி இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரோ. நான் ஜூகிப்பர் பார்த்தேன். ஜூகிப்பர் வந்து புகழ் நடிச்சிருந்தாரு. ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருந்தது, காமெடியும் நல்லா இருந்தது. காமெடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும் படம். நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு நல்ல விஷயம் தான். அவர் இந்த மாதிரி நிறைய படங்கள் ட்ரை பண்ணலாம், வேறு ஜானலில் கூட ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்லா கிளிக் ஆகும். புலி கூட நடிக்கும் போது அந்த ஆக்டிங் வந்து அது சின்ன புலி பெரிய புலி ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிஜி அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. நிறைய இதில் மேக்ஸிமம் ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் அது நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. அதான் அனிமல்ஸோட அந்த என்ன எமோஷனல்ஸ் அது வந்து கரெக்டாக கன்வே இருக்குது எல்லா ஸ்க்ரீனில் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபேமிலியோட கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா புளியே வளர்க்குறாங்களே அப்படின்ற சொல்லி அது ஜாலியாக போகும் அந்த படம்.
மிமிக்ரி நல்லா போனார். ஆட்டம் இல்லை, மிமிக்ரி எதுவும் இல்லை. பட் அந்த எமோஷ்னல், அந்த அனிமல்ஸோட எமோஷ்னல், சில பேர் வளர்ப்பாங்களே புலி சிங்கம் அந்த மாதிரி வளர்க்குறவங்களுக்கு அது எமோஷ்னலாக இருக்கும். அதான் பூனை நினச்சி புளி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் அது எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் அது கஷ்டப்பட்டு வளர்த்து அப்புறம் கவர்மெண்ட் ப்ரெஷர் அதெல்லாம் வச்சு எப்படி என்ன நடக்குதுன்றது தான் கதை. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் இருக்கும் கடைசியில். நல்லா இருக்குது. ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. நல்லா சூப்பரான அட்டம்ப்ட் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ஸுக்கு இது பிடிக்கும். மற்றபடி யங்ஸ்டர்ஸ்னால் கொஞ்சம் டவுட்டு தான். காமெடி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓரளவுக்கு இப்படி தான் போகும் நமக்கு தெரியும். ஆனால் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் பண்ண வேணாம். சும்மா அப்படியே ஜாலியாக பார்க்கலாம். கிட்ஸ் ஃபேமிலி, அதுவும் மெயினாக பெட் லவர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு டெடிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த படம். மிமிக்குன்னு இல்லை, ஆனால் ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருக்கும். ஆக்டிங் வைஸ் அவர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுலேயே வந்து மாடுலேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த தெய்வ திருமகள் மாதிரி விக்ரமில் வர அந்த மாதிரி ஒரு மாடுலேஷன் பண்ணியிருக்காரு. அது நல்லாவே இருக்குது. நல்லா சூப்பராக தான் ஆக்டிங்.